நான் நேசிக்கும் தேவனேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். கரம் தட்டி நான் பாடி ஓ ஆமென், என் இயேசுவை துதித்திடுவேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நிற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை திட்டிட வந்திடுவார். சுற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர உண்டுகோலாய் அத்திட வந்திடுவார். கால் தளர உண்டுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி ஆமென், இயேசுவை துதித்திடுவேன். விய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க ஆமென். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாலை என்றும் மறந்தவராமே. அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் நீசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காலவல நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் அவரவிடவே. நான் பாடி ஓ இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்று மீண்டும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. 85வது சங்கீதம். கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர்.
என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சோடுகளின் வழியே நம்மை நிறுத்தும். எல்லாரும் உட்காரலாம். சங்கீதம் 85வது பகுதி ஒரு மொத்தம் 13 வசனம் இருக்கு. அந்த 13 வசனத்தையும் 3 பகுதியிலாக பிரிக்கும்படியாக இருக்கிறது. அந்த 3 பகுதியில் நீங்கள் வீட்டில் போயிட்டு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். 1 to 3வது, அதாவது 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காகவும் அவங்க நன்றி சொல்கிற விதமாகவும் இருக்கும். அடுத்து 4லேருந்து 7வது வசனம் வரைக்கும் மீண்டுமாய் அவர்கள் ஒரு சிறையிருப்பில் மாட்டிக்கிறாங்க. அதை மாட்டினது போக அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரே எங்களை நீங்கள் விடுவித்து அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோன்ற மாதிரி அவங்களோட ஜெபம் விண்ணப்பமாக அது இருக்குது. அதுக்கப்புறம் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கறது வண்ணமாய் இருக்கிறது. மீண்டுமாய் சொல்கிறேன், 1லேருந்து 3 வரைக்கும் அவங்களோட சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறதையும், 4லேருந்து 7வது வசனம் வரைக்கும் அவங்க மீண்டுமாய் ஒரு சிறையிருப்புகளை சிக்கி கொள்றதையும், அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரே எங்களை நீர் விடுவித்தருளும்படியாய் அவங்களோட ஜெப விண்ணப்பமாகவும் இருக்குது. 8லேருந்து 13 வசனம் வரைக்கும் ஆண்டவர் கொடுக்குற பதிலாக இருக்குது. இப்போ சிறையிருப்பு அப்படின்னா அவங்க எந்தப்படியான சிறையிருப்புகளை அவங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா, அதாவது சிறையிருப்பு ஆண்டவர் இல்லாமல் அதை எப்படி அவங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கானான் தேசத்துக்கு போவாங்க. அது நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்துருப்பீங்க. ராஜாக்கள் அதிகாரத்தில் இருந்தும் ராஜாக்கள் புத்தகத்தில் இருந்தும் அதே மாதிரி நாளாகமம் புத்தகம், ஏசாயா, எசேக்கியேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பைபிள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க எந்தெந்த மாதிரியான காரியங்கள் செய்தாங்க, அதனால் ஏசப்பா அவங்களுக்கு எப்படியான சிறையிருப்பை ஒப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற காரியங்கள் அனைத்து அறிந்தது. அப்படி இருந்தும் அவங்க இந்த வசனத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது வசனத்தில் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து, ஆமென், அதுக்கு அடுத்த வசனமும் சொல்லுது, உங்கள் உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எந்தப்படியான அக்கிரமங்கள்லாம் செஞ்சுருந்தாலும் அதோட கோபம் வந்து நம்ம மேலே இருக்காம ஏசப்பா என்ன பண்ணாங்க, அந்த கோபத்தெல்லாம் விட்டு நம்மளை நிற்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது. அதன்படி அதாவது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எந்தப்படியான அக்கிரமங்கள் செய்தாங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஏசப்பா அதாவது விக்கிரகங்களுக்கெல்லாம் செய்யாதீங்க, இந்த மாதிரி அந்நிய தேவர்களை நீங்கள் நாடி போகாதீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எச்சரித்தும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க ராஜாக்கள் பின்பற்றி வருகிற காரியங்கள் எல்லாம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த வழிபாடில் போய் இன்னும் அதிகப்படியான காரியங்கள் சொல்லணும்னா அவங்களுக்கு தூபம் காட்டுற அளவுக்கு மக்கள் வழி மாறி போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏசப்பா சிறையிருப்பை அனுமதிச்சிருவாங்க. மறுபடியும் அவங்க இதிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது ஒரு விதமான காரியம். அடுத்து பாருங்க, 4வது வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை அழகா அவங்க சொல்றாங்க, எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாவத்துல இருந்து நாங்கள் மறுபடியும் சிக்கிட்டோம், ஆனாலும் என் தேவன் நீர் இந்த பாவத்துல இருந்து எங்களை என்ன பண்ணுங்க, திரும்ப எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 5வது வசனத்தோட பின்பகுதியில 6வது வசனத்தோட பின்பகுதியில சொல்றாங்க, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா என்னன்னா, நம்ம மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமா இருக்கும், ஆனா நம்மளால திரும்ப பண்ண முடியல. அதாவது நம்ம எவ்வளவுதான் மாம்சத்தால பலப்பட்டாலும் என்னால சரியா ஜெபம் பண்ண முடியல, சரியா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்து நிற்க முடியல. சில நேரங்களில் நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் திரும்ப திரும்ப நான் பரிசுத்தத்தை இழந்து பாவத்துக்குள்ள விழுந்து போயிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னாலும் இவங்க ஜெபிக்கிற மாதிரி, ஆண்டவரே எங்களை மறுபடியுமா உங்களுக்கு இடத்துல என்னை திருப்பி கொண்டு வரும், அதே போல நீர் எங்களை திரும்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்ற மாதிரி அவங்க ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றதையும் இந்த வசனம் உணர்த்துது. அதுக்கு அடுத்தபடியா இவங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க.
கண்டிப்பா பாருங்க, நம்ம ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக தான் இருக்கிறார். ஒன்று வந்து ஒரு ரெண்டு காரியங்களை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒன்று, லாசரு இறந்து போய் அதாவது அந்த அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் 4ஆம் நாள் வந்து அவரை உயிரோட எழுப்புறதையும், இன்னொன்று எசேக்கியேலை கொண்டு உலர்ந்து போன எலும்புகளை வந்து உயிர்ப்பிக்கிறதும் ஆண்டவராக இருக்கிறார் நமது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து நம்மளையும் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அதே நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கிறார், அதாவது நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இவங்க இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த மாதிரியான பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 8வது வசனத்துல சொல்றாங்க, இவங்க ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். சமாதானங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்மளோட, அதாவது நம்ம இங்கே பேரண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதாவது சில நேரங்களில் அதாவது நாளைக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த காரியத்துக்கு, அதாவது நம்மளுக்கு தேவைகளை குறித்து நம்ம பல நேரங்கள் ஏங்கி போனது உண்டு. அந்தபடியான எவ்வளோதான் நம்மளுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் இருப்போம். ஒரு நிம்மதி, இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பல நேரங்கள் ஏங்கி போனது உண்டு. அப்படிப்பட்டதான சமாதானத்தை கர்த்தர், அதாவது ஏசப்பா நம்மளுக்கு தர்றாங்களாம். அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு கீழே இன்னொரு வசனம் வருது, அவர்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்கள். அதாவது நம்ம சமாதானத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா திரும்பவும் மறுபடியுமா நம்மளோட பாவ வாழ்க்கைக்கு திரும்பாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனம் சொல்லுது. அதற்கு அடுத்தபடியாய் அவருடைய மகிமை வாசம் நம்மளுடைய தேசம் முழுவதுமாய் அவருடைய மகிமை இருக்கும்படியாகவும் இந்த வசனம் சொல்லுது. அதற்கு அடுத்து 12வது வசனத்தை ஒரு வாசிங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நன்மையானதே தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதே தருவார் அப்படின்னா அந்த நன்மை என்ன? நன்மை என்ன அப்படின்னா ஏசப்பா தான் அந்த நன்மை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆண்டவர், நம்ம பாவம் செஞ்சு விலகி போன நேரங்களிலும் மீண்டுமாய் நம்ம பாவத்தில் சிக்கி கொண்ட போதிலும் நம்ம உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம மறுபடியுமா போய், நான் ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். திரும்ப பாவத்துக்கு போகாதவனுமாய் நம்மளை பாதுகாக்கவும் செய்கிறார். இறுதியாக அந்த வசனத்தோட பின்பகுதி சொல்லுது, நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கத்தக்கதாய் நன்மைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த நன்மை தருகிற தேவன் இயேசு மாத்திரமே என்று சொல்லி உங்களுக்கு நான் எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பாவை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஏசப்பா. ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் பகுதியின் மூலமாய் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பாவத்திலிருந்து, ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பு மத்தியிலிருந்தும் எங்களை மீட்டு கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் 2ஆம் விசையாய் பாவத்தில் சிக்கி இருந்தும் ஆண்டவரே சிறையிருப்புகளில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபத்தை நீர் நினைத்து ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை அருளுகிற தேவனாய் இருந்து ஆண்டவரை எங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இன்னும் கூட ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களால் இதை நாங்கள் விலகணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் இந்த பாவம் எங்களை தொடர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு யாராலும் இருப்பினாரனும் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, அவர்களுக்கு நீர் மனம் இறங்கி அப்பா அந்தபடியான காரியங்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாகவும் அப்பா அவர்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்ட நன்மை அப்பா நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அப்பா, அந்த நன்மையை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் தரித்து கொண்டு இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமென். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உணர்ந்து பாடுங்க. நான் உன்னை காண்கின்ற ஏசப்பா, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. பாடுங்க உணர்ந்து. அப்பா ஆமென். இது எங்களை விட்டு விலகுவதில்லை. ஆமென். எங்களை நீங்க கைவிடுவதில்லை. ஆமென். உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே ஆமென், நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. கரம் தட்டி நான் உன்னை என்று அம்பே, நான் உன்னை விட்டு இயேசுவே நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். ஆமென். அனுதினம் இயேசுவே ஆமென், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு ஆமென், நான் உன்னை என்றும் இயேசுவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் விடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவி உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா ஆமென், தினம் அல்லேலூயா என்னை ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்னை ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்னை ஆர்ப்பரிப்பார். ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமா கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நல்ல நாமம் இந்த காலை நேரத்திலே நம்மிலே நம் மூலமாக மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து தியானிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புத்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம். சரியா? 37ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். யார் வாசிக்கிறீங்க? மைக்கில் வாசிங்க, எல்லாருக்கும் கேட்கும். சரியா? 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 1009வது பக்கத்துல நீங்க எல்லாம் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த வேதாகமம் சொந்த மொழியிலே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் அதை எடுத்து அதை சுமக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அதை வாசிக்கிறது நமக்கு ஒரு மேன்மை. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பைபிளை சுமந்து அதை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் லிட்டரலா உங்களோடு பேசுவார். ஒரு இல்லையா சொல்லலாமா? எனவே விலையேற பெற்ற இந்த உலகத்துல விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் என்று சொன்னால், நான் நினைக்கிற விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் என்றால் இது வேதாகமம். அல்லேலூயா. எனவே இந்த வேதாகமத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது, தியானிக்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. எனவே நீங்கள் எல்லாரும் வேதத்தை கொண்டு வந்திருப்பீர்கள். 37ஆம் ஸ்தோத்திரம் அதிகாரம் நாம் 1 முதல் 10 வசனங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கை
என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டாவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அடிக்கடி நாம் கேட்ட செய்தியிலே நாம் கேள்விப்பட்ட ஒரு வேத பகுதி தான் இந்த வேத பகுதி. அப்போ அங்க பாருங்க, 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யாருடைய கை யார் மேல் அமர்ந்தது? கர்த்தருடைய கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையில இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கை அமர்ந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு சாதாரண மனிதனுடைய கை அல்ல, ஒரு சாதாரண ஏதோ ஒரு ஆளுகை செய்கிற ஒரு நபருடைய கை அல்ல, கர்த்தருடைய கை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கை என் மேல் என்ன செய்தது? அமர்ந்தது. கர்த்தர் என்ன ஆக்கினார்? ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தினார். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் மனிதர்கள் வாழ்க்கையில இடைபெற்று கொண்டு இருக்கிறார், எப்படியெல்லாம் மனிதர் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம நிறைய காரியங்கள் மூலம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பிரசனத்தையும். சில நேரத்துல ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிறாரா என்பதையே கூட நாம மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம மீது ஸ்தோத்திரம் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கிறார், நம்மை கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இங்க பாங்க, ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரோடு லிட்டரலா பேசுகிற தேவனா இருக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில அவருடைய கண்முன்னாக காண செய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் பாருங்க. அவர் சாதாரணமான அற்புதம் அல்ல, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியான அற்புதத்தை, சாதிக்க முடியாதது அல்லது இனிமேல் நடக்க முடியாது என்கிற சூழ்நிலையில காணப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு அங்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அந்த மனிதருக்கு முன்னாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய கை என் மேல் என்ன செய்தது? அமர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய கை யார் மேல இருக்கிறது? நம்ம மீது இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் நம்மளை கைவிடலாம், மனிதர்கள் நம்மளை வெறுத்து தள்ளலாம், மனிதர்கள் நம்மளை பலவிதமான வார்த்தைகளை சொல்லி பேசலாம். ஆனால் நாம் உணர வேண்டிய ஒரு காரியம், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கை நம்ம மீது இருக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா அந்நிய பாஷைகளிலே பேசி ரீகாபாலாராவா, ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய வல்லமை நம்ம மீது இருக்கிறது. அப்ப பாருங்க, அவருடைய கை அவர் மேல் இருக்கிறது. அங்க அவருடைய கை இருந்தது. கர்த்தர் என்ன செய்தாரா? ஆவிக்குள்ளாக்கி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆவிக்குள்ள. அப்ப அந்த மனிதனை என்ன செய்கிறாரு? ஆவிக்குள்ளாக மாற்றி
ஆவிக்குள்ளாக மாற்றி அங்க என்ன செய்கிறாரா, அங்கு வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே அங்க என்ன செய்கிறார், கொண்டு போய் நிறுத்துகிறார். கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லலாமா? அப்போ பாருங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கி. அல்லேலூயா. அப்போ நம்ம யார் ஆவிக்குள்ளாக அல்லது ஆண்டவருடைய ஆவி நம்மளோடு இசையும்படியாய் நாம் விட்டு கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லலாமா? நாம மாமிசத்துல, நம்முடைய சிந்தனையில, நம்முடைய அறிவுல, நம்முடைய திங்கிங்ல நம்ம செயல்பட்டோமானால் ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து என்ன செய்ய முடியாது, அசைவாட முடியாது. ஆவியானவர் நம்மோடு இடைபட முடியாது. ஆவியானவர் நம்மோடு பேச முடியாது. அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட இடைபாட வேண்டுமானால், அசைவாட வேண்டுமானால் நாம என்ன செய்ய வேண்டும், ஆவிக்குள்ளாக மாற வேண்டும். வர இல்லையா சொல்லலாமா? அப்ப நாம மாமிசத்துல இருக்கிறோம், எப்படி ஆவியா மாற முடியும்? எப்படி ஆவியா மாற முடியும்? சரியா? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். அவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் 3வது நிலையிலே தெய்வமா இருக்கிறார். தேவன் இந்த உலகத்துல அவர் அசைவாடினார், தேவனாக இருந்தார். 2வது ஸ்தோத்திரம் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே ஆண்டவர் அனுப்பினார். அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே வந்து மரித்து நமக்காக அவர் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அங்கு ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தார். சரியா? அப்போ எல்லாரும் அங்க போய் கடவுளை பார்க்க முடியாது. வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போய் செல்ல முடியும். ஆனால் சோதரம் பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாய் வெளிப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடுகிற தெய்வமாய் நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் என் மேல் இருந்தது, அவருடைய கரம் என் மேல் இருந்தது. அப்ப அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள், பாடுகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான மனிதர்களுடைய சோதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் அந்த நிலைமையிலே நாம் ஆவிக்குள்ளாக ஆண்டவரை சார்ந்து இருந்தோமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மோடு கூட இடைப்பட்டு, நம்மோடு கூட செயல்பட்டு, நம்மை கொண்டு நம்முடைய சொந்த கண்கள் காணும்படியான அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை இந்த நாட்களில் எந்த நெருக்கங்கள் வழியாக, பிரச்சனை வழியாக, சோதனை வழியாக, போராட்டங்கள் வழியாக நாம் போய்கொண்டிருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்துல நாம் அவரை சார்ந்து நம்பிக்கையோடு காத்திருந்தோமானால், அவருடைய கரம் நம் மீது அமருமானால், அவருடைய கரம் நம்மோடு இருப்பதை நாம் உணர்வோமானால், விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டே பல காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கும் அல்லேலூயா செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவன் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த மனுஷனோடு ஆண்டவர் வெளிப்பட்டு அவனை ஆவிக்குள்ளாக்கி அவனை என்ன செய்கிறார், வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான், ஒருவேளை வீட்டில் படுத்திருந்திருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ள அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர், நான் இப்போ ஒரு காரியத்தை உனக்கு காண்பிக்க போறேன்னு சொல்லி ஆவியிலே அவனுக்குள்ளாக ஒரு உணர்வை கொடுத்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வல்லமையை, பிரசனத்தை உணர்ந்து அவருடைய வல்லமையிலே நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் சில காரியங்கள்ல இருந்து என்ன செய்யணும், வெளியே வரணும். இல்லையா சொல்லலாமா? எதுல இருந்து வெளியே வரணும்? எதுல இருந்து? சில காரியங்கள். சில காரியம்னா என்ன? சரியா? என்னென்ன காரியங்கள், மாமிச காரியங்கள் நமக்கு ஒட்டி இருக்கிறதோ அந்த மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் காரியங்களிலிருந்து நாம் வெளியே வரும்பொழுது நாம எப்படிப்பட்டவர்களாய் மாற முடியும்? ஆவிக்குரியவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆவிக்குரியவர்கள்லாம் யாரு? ஆவிக்குரியவர்கள்லாம் யாரு? எப்பொழுது தோத்திரம் 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 தோத்திரம்னு அந்நிய பாஷையிலே பேசி கொண்டிருக்க அப்படிப்பட்டவர்களா? இல்ல. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நான் எப்பொழுதும் உணர்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அதுதான் ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில மாமிசம் மேலெழும்பக்கூடியதாக இருக்கிறது. மாமிசம் நமக்கு மாமிசம் எப்படி மேலெழும்புது? எப்படி மாமிசம் மேலெழும்பும்? எப்படி மாமிசம் மேலெழும்பும் சொல்லுங்க. சரியா? சில நேரத்துல மாமிசத்தின் கிரியைகள் வெளிப்படும். சரியா? அது என்னது? மாமிசத்தின் கிரியைகள்
கோபம், எரிச்சல், பகை, வைராக்கியம், சரியா, கடினமா பேசுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மாமிசத்தின் கிரியைகள் வெளியப்படும். ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுகிற நேரத்துல நாம ஆவிக்குரியவர்களா இருப்போமானால் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. ஆவி மேற்கொண்டு மாமிசம் வெளிப்பட அல்ல, நாம ஸ்தோத்திரம் ஆவியினாலே மாமிசத்தை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அப்போ நாம அங்கு வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் ஆண்டவர் அவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அப்போ பாருங்க, இப்போ நம்ம சுடுகாடு பகுதியில் போனோம்னா எப்போமாவது இறந்தவங்களை என்ன செய்திருப்பாங்க? அங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படின்னா கொஞ்சம் தான் எலும்புகள் கிடக்கும். ஆனா அந்த இஸ்ரவேல் நாட்டுல சில நேரத்துல பயங்கரமா யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கொன்று குவிக்கப்படுவார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள். இப்ப பாருங்க, சிம்சோன் ஒரே நபர் எத்தனை பேரை கொண்டு போட்டான்? எத்தனை பேரு? 1000 பேரை கொண்டு போட்டான். அப்போ அந்த 1000 பேரை மொத்தமா ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டாச்சுன்னா என்ன இருக்கும்? 3000 பேரை கொண்டு போட்டான்னு பாக்குறோம். இப்படி மொத்தமா ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல கொண்டு போய் அங்க கிடக்காங்கன்னா அங்க ஃபுல்லா எலும்புகளா என்ன செய்யும்? எலும்புகளின் கூட்டம் அங்க நிறைய கிடக்கும். எலும்புகளின் கூட்டம். அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் இவரை நிப்பாட்டுகிறார். பாரு அப்படின்னு சொல்றார். அப்ப பார்க்கும்போது அங்க எல்லாமே எதா கிடக்குது? எலும்புகளா கிடக்கு. அப்ப எலும்புகள் எதுக்காக ஆகுமா? எலும்புகள் எதுக்கு ஆகுமா? சரியா, இன்னைக்கு நிறைய பேர் எலும்புகள் சுகர் ஃபேக்டரிக்கு எலும்புகளை எடுத்துட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படியோ, ஆனா எலும்புகள் ஒன்றுக்கும் உதவாது. அது பிரயோஜனமற்றது. அது அங்கு வேஸ்டா தான் கிடக்கும். அப்போ அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அங்க பாருங்க, அங்க கொண்டு போய் 2வது வசனத்தை வாசிங்களேன். என்னை அவைகளிலே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அப்படின்னா அது காஞ்சு போய் வேஸ்ட் ஆகி ஒண்ணு இல்லாம அப்படியே உலர்ந்து போய் கிடக்கிறது. அப்ப அந்த உலர்ந்து போய் கிடக்கிற அந்த சூழ்நிலையில அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உயிரடையுமா? அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் சில கேள்விகள் வருது. இந்த காரியம் நடக்குமா? இந்த நன்மை எனக்கு வருமா? இதை ஆண்டவர் செய்வாரா? இதை எப்படி செய்ய முடியும்? இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும்? எனக்கு நடக்காத, எனக்கு நடக்க முடியுமா? அநேக நேரத்துல அப்படிதான் நம்மளும் கேள்வி கேட்கிறோம். இந்த காரியம், இந்த திருமணம் நடக்குமா? இந்த நன்மை எனக்கு வந்து சேருமா? இந்த கடன் பிரச்சனை மாறுமா? நான் ஒரு வீட்டை கட்டுவேனா? அல்லது நான் ஒரு காரியத்தை செய்வேனா? பல நேரத்துல கேள்விகள் வருகிறது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பல கேள்விகள். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பதில வைத்திருக்கிறார். அப்போ அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவரீர் அதை அறிவீர். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்கிறார், இது நடக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நடக்கவே நடக்காது பாஸ்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நடக்கவே நடக்காது, இந்த காரியம் நடக்கவே கிடக்கு அப்படிதான். சிலர்கிட்ட கேட்போம், ஐயோ உங்க கணவர் ரட்சிக்கப்படுவார், சீக்கிரம் ஆண்டவர் மாற்றத்தை தருவார், அவர் வருவார், நான் காண்போம் அப்படின்னு சொன்னோன்னே, பாஸ்டர் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பாஸ்டர். சரியா, ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. அது எந்த ஜென்மத்தில் நடக்காது? இந்த ஜென்மத்தில். ஏதோ 10 ஜென்மம் இருக்க மாதிரி. சரியா, அப்போ அவங்களுடைய விசுவாசம் என்ன? இனி எனக்கு என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. அவரு கொடூரமான மனுஷன், அவரு கல்லஞ்சக்காரன், அவரு ரட்சிக்கப்படவே முடியாது, இது எனக்கு நடக்கவே நடக்காது, இந்த நன்மை எனக்கு வரவே வராது, இந்த படிப்பு எனக்கு ஏறவே ஏறாது. பிள்ளைகிட்ட கேட்டாச்சுன்னா எனக்கு மேக்ஸா அது வரவே வராது, ஆங்கிலமா அது வரவே வராது, அந்த படிப்பா எனக்கு வரவே வராது. அப்ப நம்ம சில காரியங்களை அப்படியே என்ன செய்யறோம்? இது நடக்காது, இது முடியாது, இது செய்யாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளே மட்டுப்படுத்தி வைக்கிறோம். அப்போ ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நான் உனக்கு சுகம் தர முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அப்படிதான் கேட்கிறார் ஆண்டவர்.
இந்த அற்புதம் நடக்கும்னு நீ விசுவாசிக்கிறாயா? இந்த வியாதி மாறும்னு விசுவாசிக்கிறாயா? இந்த சுகம் கிடைக்கும்னு விசுவாசிக்கிறாயா? அப்ப நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, அங்க ஒரு கேள்வி கேட்கிறார், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. அங்கு மகா திரளாய் கிடந்த எலும்புகள் உலர்ந்ததுமா இருந்தது. என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் சகலவற்றையும் அறிவீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பதில் இது ஒரு ஞானமான பதிலா இருக்கு, அப்படிதானே? எப்படி பதில்? ஆமான்னு இல்ல, இல்லன்னு இல்ல. ஆண்டவரே, உமக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு என்னது, ஒரு சமாளிக்கிற பதில், அப்படிதானே? சமாளிக்கிற பதில். அப்ப அதுல என்ன சொல்லி இருக்கணும்? இது உமக்கு முடியும் ஆண்டவரே, நிச்சயமாய் முடியும். அப்ப நம்ம அப்படிதான் சொல்லணும் பதில். இது ஆண்டவரே நடக்கும், இது விசுவாசம், இது உண்டாகும். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பதில சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. அப்ப உலர்ந்த எலும்புகளே யாருடைய வார்த்தையை கேளுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அந்த எலும்பை பார்த்து நீ சொல்லணும், அந்த எலும்பை பார்த்து நீ பேசணும், அந்த எலும்பை பார்த்து. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நாம ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆவியை தர விரும்புகிறார். அப்ப நாம தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? உரைக்கணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அப்ப பாருங்க, கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவங்க என்ன செய்வாங்க? படுத்து தூங்குவான்னா சொல்லுவாங்க, வசனம் சொல்லி இருக்கு. என்ன செய்வாங்க அவங்க? தீர்க்க தரிசனம். வாலிபர்கள் என்ன செய்வார்கள்? சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள். சின்ன பிள்ளைகள் மூலமாக பாலர் வாயினாலே நீர் என்ன செய்கிற துதியை என்ன செய்வேன்? ஏற்பட பண்ணுனீர், உண்டாக பண்ணுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம பேசணும், நாம தீர்க்க தரிசனமா பேசணும். அப்ப ஏதோ நம்பிக்கையா பேசுகிறது அல்ல, ஏதோ நம்முடைய சிந்தனைய அறிவுல இருந்து பேசுகிறது அல்ல, ஏதோ இது நடக்கும் அப்படின்னு நினைச்சு பேசுவதல்ல. ஆண்டவர் தருகிற வார்த்தையை நம்ம பேசும் பொழுது ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? அற்புதங்களை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்க தீர்க்க தரிசனமா பேசணும், தீர்க்க தரிசனமா பேசணும். இதுவே நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி இருக்குதா? நீங்க பேசுங்க, ஆண்டவரே இது நடக்கும். அல்லேலூயா. தேவனால் நடக்கும். அல்லேலூயா. என் தேவனால் கூடும், என் தேவனால் அற்புதம் நடக்கும், என் தேவனால் அற்புத சுகம் நடக்கும், என் தேவனால் விடுதலை உண்டாகும், என் தேவனால் நான் எழுந்து நடப்பேன், என் தேவனால் எனக்கு அற்புதம் நடக்கும், என்னுடைய கண்கள் காணும்படியாய் கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் என்பதாக நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு தருகிறார், அதை நாம பேச வேண்டும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், ஆனா நம்ம அதை என்ன செய்கிறதுல ரெகக்னைஸ் பண்றதில்லை. இது ஆண்டவர் தான் பேசுறாரா, ஒருவேளை பேசினா தப்பாயிருமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாம என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க தரிசன ஆவிகளை உடையவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசன ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பேசுகிறது தீர்க்க தரிசனமா இருக்கணும். அல்லேலூயா. நான் செயல்படுகிறது தீர்க்க தரிசனமா இருக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு நீ தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க ஒருத்தருக்காக போய் ஜெபம் பண்ண போறீங்க, நீங்க அவங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அவர்கள் எழுந்து நடப்பார்கள், அவர்களுக்கு சுகம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய அவருக்கு வல்லமை உண்டு என்றால் நம்மை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பெரிதான நன்மைகளை அவர் செய்ய முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் அவர் நம்மை கொண்டு செய்ய அவர் போதுமானவர். அப்ப தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு உயிர் அடையணும்னா என்ன வேணுங்க? என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை. நம்ம வாழ்க்கையில செத்து போய் இருக்கிறோம்னு வைங்களேன், எப்போ செத்த நிலைமையில மாறுவோம்? ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா, ஏதாவது கஷ்டம் வந்துட்டுனா, ஏதாவது துன்பம் வந்துட்டுனா அப்படியே ஒரு நடப்படம் மாறி போவோம். ஜெபம் வராது, பாட்டு வராது, வேத வசனம் வராது, அப்படியே நம்ம ஒரு சூழ்நிலையில இருப்போம். ஆனா அந்த நேரத்துல திடீரென்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை நமக்கு வருமானால் நாம என்ன செய்கிறோம்?
பலன் அடைகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வல்லமை உடையது, இந்த வார்த்தை ஆண்டவர் லோகோவாஸாக தந்திருக்கிறார். அது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்திலும் ரேமாவாக மாறுகிறது. ஹேமாவாக இது எழுதப்பட்ட வார்த்தை, இந்த எழுதப்பட்ட ரிட்டன் வேர்டு இந்த ரிலீவ் ஆகிறது. எப்போ ஆகிறது? அது நமக்கு ஆண்டவர் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில நம்மோடு ஆண்டவர் இடைப்படுவாரோ அப்பொழுது அப்படியே தேவன் தீர்க்க தரிசனமான ஆறுதலான சோதனம் நாம் பலன் அடையத்தக்கதாக அந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனத்தை வாசிங்க வாசிங்க வாசிங்கன்னு சொல்றேன். ஏனென்றால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்வதில்லை? ஒளிந்து போவதில்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் ஒரு நாளும் ஒளிந்து போவார். இந்த வார்த்தைகள் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அது என்ன செய்வதில்லையா? ஒளிந்து போகல. அப்படின்னா ஒரு எழுத்து, அந்த எழுத்துல இத்து அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து இருந்ததுன்னா அதுல உள்ள ஒரு புள்ளி வச்சிருக்காங்கன்னா அந்த புள்ளி கூட மாறுவதில்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த உலர்ந்த எலும்புகள்ல போய் அங்க ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் பொழுது, அல்லேலூயா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில உலர்ந்து போய் எதுவுமே நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில நான் நொந்து போய் இருக்கிறேன், இதோடு வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிற சூழ்நிலையில நீங்க அந்த காரியத்தை பார்த்து பேசுங்க. என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். நடக்க முடியாததை நடக்க பண்ணுகிற, கேட்க முடியாத கேட்க பண்ணுகிற, செயல்பட முடியாத செயல்பட பண்ணுகிற, இதுவரைக்கும் செய்ய முடியாத இடத்துல செய்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அங்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை கொண்டு. அப்போ நம்ம பிரச்சனை நேரத்துல நாம வேத வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அந்த இடத்துல பேசக்கூடிய, அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏதோ இஸ்ரவேல்கள் அவர்களுடைய ஹிஸ்டரியை எழுதி வச்சிருக்கு, இது ஏதோ ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியத்திற்கும் சொல்யூஷன் இதுல இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சகல காரியத்திற்கான விடை, சகல காரியத்திற்கான பதில் இந்த வேத வசனத்துல இருக்கிறது. அப்போ பாருங்க, அவங்க அங்க பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்கள்? கேளுங்கள் என்று. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப எப்போ உயிரடைவோம்? கர்த்தருடைய வார்த்தை வரணும், அப்படியே வல்லமா வரணும், அப்படியே வல்லமா வரணும். சரியா? அப்ப நம்ம சில நேரத்துல உயிரற்ற சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம், உயிரற்ற சூழ்நிலையில இருக்கிறோம். அப்போ ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளை உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா. உயிரடைய பண்ணுவார். எந்தெந்த காரியத்துல நம்ம உயிரடையணுமோ அங்க உயிரடைய பண்ணுவார். அது மட்டுமல்ல, நான் உங்கள் மேல் என்ன செய்வேன்? நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று என்ன செய்வீர்கள்? அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாரா? ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியத்துல இருந்து ஆண்டவர் நரம்புகளை ஏற்பட பண்ணுவார். அல்லேலூயா. மாமிசத்தை உண்டாக்குவார், தோலினாலே என்ன செய்வார்? மூடுவார். அவைகளில் உங்கள் என்ன செய்வார்? ஆவிய கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம உயிரற்ற சூழ்நிலையில், பலனற்ற சூழ்நிலையில, டாக்டர்கள் எல்லாம் கைவிட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய ஒரே ஒரு தொடுதல், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தொட்டாச்சுன்னா அங்க எல்லாமே ஒரு என்ன செய்கிறது? ஒரு மாற்றம் உண்டாகிறது. அப்பொழுது நான் கர்த்தர் என்று என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே
நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அங்கு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை அப்படியே என்ன செய்கிறார்? செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல நமக்கு ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில செய்யல அப்படின்னா, ஆண்டவர் கட்டளையிட்டபடி நாம என்ன செய்யறதில்ல, செய்யறதில்ல, நடக்கிறது. நாம நமக்கு இஷ்டப்படி, நமக்கு தோணுகிறபடி, நம்முடைய சூழ்நிலைப்படி, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய எண்ணங்களின்படி செய்கிறபடினாலதான் தேவன் நமக்கு வெற்றியை, நன்மைகளை என்ன செய்கிறது இல்ல, அனுமதிக்கிறது. அப்ப நம்ம கட்டளை, கர்த்தர் என்ன கட்டளை எடுக்கிறார்? இந்த வேதத்துல ஆண்டவர் 10 கட்டளையை தந்திருக்கிறார், வேத வசனத்தை தந்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படி வாழ, அவருடைய என்ன காரியத்தின் வேதத்தின்படி நடக்கணுமோ அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அதன்படி நாம் செய்யும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அங்கு வாசிங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தேன், இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு இடத்துல போய் நம்ம நிக்கிறோம், ஒரு பிளெயின் கிரவுண்டு, அங்க ஏராளமான எலும்புகள் கிடக்குது. இவங்க பேசுறாங்க, பேசுற உடனே ஜீவன் உண்டாகுது. அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று இணையும் போது எப்படி இருந்திருக்கும்? ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருந்திருக்கும், அப்படிதானே? ஒரு மேஜிக் பாக்குற மாதிரி. எப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. அப்போ இதை ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறான்னா, ஒரு உலர்ந்து போன வருடக்கணக்கான காஞ்சி போன ஒண்ணுக்கும் ஆகாத எலும்பை கொண்டே ஆண்டவர் உயிர் அடைய பண்ண முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்காது, முடியாதுன்னு செத்து போன அனுபவங்களை ஆண்டவர் உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, இன்றைக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய கரம் நம்ம மேல அமர வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் நம்ம மேல அமர வேண்டும். அப்போ அவர் கை நம்ம மேல இருக்கணும்னா, அவர் கை நம்ம மேல இருக்கணும்னா, நாம் அவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கட்டளையின்படி செய்யும் பொழுது, கர்த்தர் அங்கு பாருங்க ஒரு ஒன்றோடு ஒன்று எலும்புகள் சேர்ந்து கொண்டத. அடுத்தது வாசிங்க. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று, மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதது. இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா எல்லாம் நடந்துச்சு. இப்போ ஒரு பொம்மை மாதிரியே நிக்குது. சரியா? ஒரு மனிதர் அப்படியே ஸ்டில்லா நின்னா எப்படி இருக்குமோ அப்படி நிக்குது, அப்படியே ஸ்டில்லா நிக்குது. ஆனா அதன் பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நடக்குது? அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு என்ன செய்யணுமா? நாம தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் உயிரடைய செய்ய வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால், நாம என்ன உரைக்கணும்? தீர்க்க தரிசனம் உரைக்கணும். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். தீர்க்கம்னா என்னது? தீர்க்கம்னா சரியான, சரியா? தீர்க்கம்னா சரியான, தெளிவான, சரியா? தரிசனம் அப்படின்னா கர்த்தர் நம்மை கொண்டு அல்லது நமக்கு செய்ய போகிற, எதிர்காலத்திலே செய்ய போகிற காரியங்களை கர்த்தர் தெளிவாய் வெளிப்படுத்தி நமக்கு உரைப்பதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் நம்மளை குறித்த திட்டத்தை, நம்மை குறித்த, நம்மை சபையை குறித்த, நம்ம எதிர்காலத்தை குறித்த, தேசத்தை குறித்த தீர்க்கமான காரியங்களை நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் அதை வாஞ்சிக்கணும். அந்த வேத வசனங்களை நாம வாஞ்சிக்கும் பொழுது, அந்த வேத வசனங்களை உட்கொள்ளும் பொழுது, வேத வசனங்களின்படி நடக்கும் பொழுது, தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அங்க பாருங்க, 9ஆம் வசனம் வாசிங்க. தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப அவங்க எல்லாம் நார்மலா செத்தவங்க கிடையாது. சரி, அவங்க எல்லாம் யாரும் அப்போ கொலை பண்ணி மரித்து போனவங்க. அப்படின்னா கொலைனா ஒரு யுத்தம் நடந்திருக்கும்,
அப்ப யுத்தம் நடந்தாச்சுன்னா ஒரு தேசம் முழுவதும் என்ன செய்திருப்பாங்க? அழிச்சிருப்பாங்க. சரியா? அப்ப கொலை செய்யப்பட்ட ஒருத்தர் அடக்கம் பண்ணி இருந்தா அதுல ஆவிகள் நடமாட்டம் ரொம்ப இருக்கும். அப்படிதானே? அப்படியெல்லாம் இருக்கும், பயம் இருக்கும், ரொம்ப ஆவிகள் நடமாட்டம் இருக்கும், ரொம்ப அப்படியெல்லாம் உள்ளவங்களை தனியா கொண்டு போய் அப்படியெல்லாம் அடக்கம் பண்ணுவோம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனா இங்க என்ன செய்கிறார்? அங்க பேசும்படி சொல்லுகிறார். அங்கு என்ன செய்கிற? உயிரடையும்படிக்கு அவர்கள் மேல் ஊதி என்று சொன்னார். வரலையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஊதும் பொழுது எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவருக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். வரலையா சொல்லலாமா? மகா சேனையாய் நின்றார்கள். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவிகள் நிறைந்த அல்லது ஒரு எலும்புகள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு மனுஷன் போய் நிக்க முடியுமா? பயம் உண்டாகும். இன்றைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அந்த பயம்தான் நமக்கு என்ன செய்ய முடியல? நன்மையை பெற்று தர முடியல. அல்லேலூயா. பயம், இது எப்படி நடக்குமோ, இது ஏதாவது ஆயிருமோ, இப்படி எல்லாம் ஆயிருமோ. அப்ப பாருங்க, நாம தைரியமாய் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, தைரியமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, தைரியமாய் பிசாசின் ஆவிகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, தைரியமா மாமிசத்தின் கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிதான காரியங்களை நமக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் வம்சத்தார் அனைவருமே உணர்ந்து போயிட்டு என் நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவருக்கு சொன்னார். அப்ப உடனே அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்பி புறப்பட்டு வருகையில எங்க அங்கே செங்கடல் நிக்குது. செங்கடல், அப்படிதானே? ஆண்டவர் தான் தீர்க்க தரிசனம் சொன்னார், ஆண்டவர் தான் வெளியே கொண்டு வர பண்ணார். அப்ப அங்கிருந்து கிளம்பும் போது உங்களுக்கு என்னது இருந்து? பயங்கர சந்தோஷம், ஆடல் பாடல் மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போகிறோம். ஆண்டவர் நம்மளை இந்த எகிப்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டார். இவ்வளவு நாள் இங்க அடிமையா கிடந்தோம். அப்போ ஒரு நன்மை, ஒரு தீர்க்க தரிசனம் வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் என்ன உண்டாயிட்டு? ஆடல் பாடல் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம். அல்லேலூயா. நமக்கு அப்படிதான் எல்லா நேரத்துல, சில நேரத்துல ஆடல் பாடல் சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆலயத்துக்கு வரும்போது ஆடல் பாடல் சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனா கொஞ்சம் படியை விட்டு கீழே இறங்கின உடனே நமக்கு முன்னாடி வந்து பிரச்சனை நின்ன உடனே என்ன ஆயிருது? புஸ்ஸுன்னு அப்படியே பலூன்ல காத்து போன மாதிரி நம்ம விசுவாசம் சோர்வு எல்லாம் வந்துடுது. அப்படிதான் அங்க முறுமுறுக்கிறாங்க. மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. உங்களை நம்பிதானே நாங்க வந்தோம், நீங்க தானே எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்க தானே உங்களை நம்பிதானே வந்தோம், ஆண்டவர் தானே தீர்க்க தரிசனம் சொன்னாரு, நாங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டோம், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போனான். இங்க வந்து செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி எகிப்தின் சேனை வருது. இன்னையோடி நம்ம எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி இந்த வனாந்தரத்துல கொலையுண்டு சாகிறதுக்கா எங்களை கூட்டிட்டு வந்த பயம், நெருக்கம், பிரச்சனையை பார்த்த உடனே நமக்கு பயம் வந்துடுது, நெருக்கங்கள் வந்துடுது. நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம யோசனை பண்ணி பாருங்க. ஆடல் பாடல் சந்தோஷம், ஒரு சின்ன நெருக்கம் வந்த உடனே எல்லாமே சோர்ந்து போய் விடுகிறோம், ஆண்டவரை விட்டு விடுகிறோம், வேத வசனத்தை விட்டு விடுகிறோம், கர்த்தரை தேடுகிறத விட்டு விடுகிறோம், ஜெபம் பண்றதை விட்டு விடுகிறோம். ஆனா அங்க என்ன செய்கிறார் ஆண்டவர்? என்ன செய்கிறார்? உன் கையை நீட்டுப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கையை நீட்டு. இந்த இடத்துலயும் செங்கடலையும் இரண்டாக பிளக்க எனக்கு வல்லமை உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் அவர்கள் நடுவிலும் பெரிய அற்புதத்தை செய்தான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க? பெரிய அற்புதத்தை பார்த்தவர்கள். மோசையை கொண்டு ஆண்டவர் அங்கு என்ன செய்கிறார்? 10 அற்புதங்களை செய்கிறார். 10 அற்புதங்கள். தண்ணீர் ரத்தமா மாறுகிறது, வெட்டுக்களி உண்டாகிறது, எல்லா இடமும் பேனு. அங்கு பயங்கர முதல் பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் ஆகிறார்கள். பயங்கரமான அற்புதங்கள் நடக்கிறது. எவ்வளவோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் அங்க பார்த்தவங்க, 10 விதமான அற்புதங்களை பார்த்தவங்க தான் இங்க வந்த உடனே ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனையை கண்ட உடனே ஐயோ ஆனா அப்பனா அப்படின்னு சொல்லி பலவிதமான காரியங்களை நம்ம கற்பனை பண்ணி பேசி விடுகிறோம். ஆனா அங்க சொல்கிறார் இவைகளெல்லாம் அங்க பாருங்க அவங்க என்ன செய்தாங்க? நாங்கள் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் இஸ்ரவேல் தேசத்தில் வரப்பண்ணினோம்.
அங்க என்ன செய்கிறோம்? அறுப்புண்டு போயிட்டு, எங்களை நம்பிக்கை அற்று போயிட்டு நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அவங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு நம்முடைய நம்பிக்கையை அற்று போக பண்ணுவான். அப்படிதான் பிசாசுடைய வேலையை என்னதான்? நம்முடைய நம்பிக்கையை இழக்க செய்கிறது. நம்முடைய நம்பிக்கையை இழக்க செய்கிறது. இன்னைக்கு அநேகர் அவிசுவாசமா மாறி போய் ஆண்டவரை விட்டு தூரம் போறதுக்கு காரணம் என்ன? நம்பிக்கையை இழந்து போகிறாங்க. கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடி என்ன பிரயோஜனம்? ஆனா அங்க என்ன செய்தாங்க? அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அங்கு செங்கடல் இரண்டாக பிளந்தது. வர அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 12வது வசனம் வாசிங்க. ஆகியா தீர்க்க தரிசனம் உரைத்து அவளோடு செல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ ஜனங்களே திறந்து உங்கள் உள்ள பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரப்பண்ணுவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எங்கள் ஜனங்களே, நான் உங்கள் பிரேதக்களில் திறந்து உங்களையும் உங்கள் பிரேதக்குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று என்ன செய்வீர்கள்? அறிந்து கொள்வீர்கள். வரையிலையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சுகம் தரும் பொழுது, ஆண்டவர் நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொள்ள செய்யும் பொழுது நாம உணர்வோம், அவர் யார்? ஜீவனுள்ள தேவன், அற்புதத்தின் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். 14வது வசனத்தை வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம என்ன செய்வோமா? உயிர் அடைவோம். அல்லேலூயா, உயிர் அடைவோம். உயிர் உண்டாகும், உயிர் உண்டாகும், உயிர் அடைகிறோம். அது மட்டுமல்ல, நான் உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தத்தை இந்த வேதத்துல இருந்து நமக்கு தந்தாரண்டா, நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருந்தா நிச்சயமா அவர் என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சொல்லி இருந்தா நிச்சயமா அவர் செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் வந்திருந்தா அதை கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப அதுக்காக நாம காத்திருக்கணும். அதுக்காக இன்னும் ஆண்டவரை நெருங்கணும். இன்னும் அதுக்காக காத்திருந்து முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, அல்லேலூயா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? கூட கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அவருடைய காரியத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது கர்த்தர் பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்க நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கு 23வது வசனத்துல பிற்பகுதியில வாசிங்க. அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது நாம யாரா இருப்போங்க? அவருடைய ஜனமா இருப்போம். அல்லேலூயா. அப்ப நமக்கு யார் தேவனா இருப்பா? கர்த்தர் தேவனா இருப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு எது தேவனா இருக்குது? நம்முடைய படிப்பு நமக்கு தேவனா இருக்கிறதா? நம்முடைய செல்வம் நமக்கு தேவனா இருக்கிறதா? அல்லது நாம விரும்புகிற காரியங்கள் இந்த உலகம் நம்மளை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறதா? அல்லது கர்த்தரே நம்மை ஆட்கொண்டு இருக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தேவனா இருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் தேவனா இருந்தால் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் சகல காரியங்களிலும் ஆளப்படுகிறது ஆண்டவராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை ஆள வேண்டும். அவர் நமக்கு தேவனாய் இருப்பார். அவர் நம்மை வாழ்க்கையில என்ன செய்வார் என்றால், 26வது வசனம், நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அப்படி ஸ்தாபிக்கும் பொழுது அங்க என்ன உண்டாகுமா? சமாதான உடன்படிக்கை என்ன செய்வார்? அவர் நமக்கு செய்வார். நித்திய உடன்படிக்கையாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் நித்தியமாய் ராஜாதி ராஜாவாய் இருப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு சிறு கூட்டமா, இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அங்கங்கேயா சின்ன சின்ன கூட்டமா நம்ம இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு நாள் வரும், ராஜாதி ராஜா மகிமையில் மேகத்திலே அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. உலகம் எல்லாம் அறிவித்து கொண்டிருக்கிறது. அவர் வரும் பொழுது இந்த உலகத்துல மரித்து ஆண்டவருக்குள்ளாக அல்லேலூயா உயிர் தெழுந்த ஒரு பெரிய திரள் கூட்டமாய் ஒரு நாளிலே நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அந்த நாள் நிச்சயமாய் வரும். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஓட்டம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நிச்சயம் எதுவென்று சொன்னால்
அந்த நித்தியத்திற்காக நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. அந்த நித்தியத்திற்காக வாழ வேண்டும். அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த நித்திய வாழ்க்கையில வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவருடைய கரம் நம்மை ஆட்கொண்டு நடத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் கரம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த உலகத்துல அவர் கரம் இல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விரல் அசையணும்னா கூட அவருடைய கரம் தான். அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தி வருகிறது. அது அப்போ நாம செய்ய வேண்டிய கடைசி காரியம் அங்க 27 கடைசி வசனத்தை வாசிங்க. 28ஆம் வசனம், அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் பொழுது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிறேன் கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஸ்தலம் நமக்கு முன்னாக எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் பொழுது. அப்படின்னா நம்முடைய செயல்கள், பேச்சுகள், நடக்கையில் எல்லாவற்றிலும் என்ன காணப்பட வேண்டும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாம் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்துல பரிசுத்தம் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதா? நம்முடைய பேச்சில பரிசுத்தம் இருக்குதா? நம்முடைய எண்ணங்களில பரிசுத்தம் இருக்குதா? செயல்பாடுகளில பரிசுத்தம் இருக்குதா? அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்மளை பரிசுத்தமான பாதையில் அவர் நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்துல மாமிசமான நாம ஒரு நிமிஷம் கூட பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது? வாழவே முடியாது. பாவமும் அக்கிரமமும் துன்பமும் மாமிசத்தின் கிரியைகளும் நிறைந்த இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானுடைய பலனும் துணையும் இல்லாட்டா எந்த பரிசுத்தமானா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்துல என்ன செய்வான்? விழுந்து போவான். ஆனா பரிசுத்த ஆவியை சார்ந்த ஒரு ஹோலினஸ் லைஃப், நம்ம பரிசுத்தமுள்ள ஒரு லைஃப், ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எப்பொழுதும் முன்னிறுத்தி வாழ்வோமானால், அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்துல இருக்குமானால், நாம எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்ய மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போகிறதில்ல. சில ஆண்டவரை விருப்பமா தேடுவாங்க, ஆனா கொஞ்ச நாள் அந்த பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, தேவனை தேடுகிற வாழ்க்கை அப்படியே குறைஞ்சு போகும். ஒரு நாள்ல விழுந்து போவாங்க, அல்லது பின்மாறி போவாங்க, அல்லது பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவரோடு பேசுகிற அந்த பரிசுத்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த சிந்தனை நம்மளே காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நாம் விரும்புகிற ஒரு மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நமக்கு நிம்மதியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் இன்னைக்கு நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டா நிம்மதி சந்தோஷம் வந்துடும். கிடையாதுங்க. இதெல்லாம் வந்துட்டா, இப்படியெல்லாம் வந்துட்டா, இப்படியெல்லாம் நடந்துட்டா, இவ்வளவு பணம், இவ்வளவு காரியம், இவ்வளவு இல்ல. அதெல்லாம் கொடுக்க முடியாததை நம்முடைய தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவன் நம்மோடு கூட இருந்தால் நம்ம எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, நிம்மதியான, ஒரு பீஸ்ஃபுல்லான, அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் வாழ்க்கையிலே நம்மை நடத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாய் மாறுவதாக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை உரைப்பதற்கு ஒரு வல்லமையை கொடுப்பதாக. நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசிகளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபையை தந்து நடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாம் அமர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு உணர்வு வேணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் அமர்ந்திருக்கிறார். அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. பாருங்க, யாராவது ஒருத்தர் தோல்ல உங்க கூட கையை போட்டு நடந்தா எவ்வளவு ஒரு தைரியம், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் அவருடைய கை நம்ம மேல இருக்குது. அல்லேலூயா. நம்ம போகிற இடங்களெல்லாம் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது. நம்ம நடக்கிற இடங்கள் எல்லாம், உட்காருகிற இடங்கள்லாம், படுத்திருக்கிற இடங்கள் எல்லாம் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது.
என்கிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் காணப்படட்டும். அந்த வேத வசனத்திலே நாம் நடப்போம். தேவன் தாமே நம்மை ஆட்கொண்டு நடத்துவாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரா ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு தீர்க்க தரிசன வல்லமை வெளிப்படட்டும். தீர்க்க தரிசனம் அவருடைய கரம் நம்ம மேல் வந்து அமரட்டும். அவருடைய கரம் நம்ம மேல் வந்து அமரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே, இயேசுவே சோதர ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உயிரடையட்டும் அப்பா, உயிரடையட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிரடைய பண்ணுவீராக அப்பா. அப்பா ஆண்டவரே, துதிக்கிற முடிந்தவர்கள் என்று முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கரம் உங்க மேல வந்து அமரப்போகிறது. கர்த்தர் கரம் உங்க மேல வந்து அமரப்போகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே துதிக்கிற ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். ஓ ரகபா ரபா ரபா. ஆமே ஆமே ஆமே. ஓ துதிக்கிற ஆண்டவரே, வெறுமையா வந்து போகிறவங்களா அல்ல, வெறுமையா வந்து போகிறவங்களா அல்ல. ஓ ஆவியில உயிர்ப்பிங்க, ஆவியில உயிர்ப்பிக்கப்படட்டும், ஆவியில உயிர்ப்பிக்கப்படட்டும், ஆவியில உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஆமேன் ஆமேன். ஜெபத்துல ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வேத வாசிப்புல ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். கர்த்தரை வெளிப்படுத்துகிறது ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் உங்க கூட இருக்கிறதுனால நீங்க போகிற இடம், நீங்க இருக்கிற இடம் ஹல்லேலூயா ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஜெயம் உண்டாகிறது. கரங்களை தட்டி ரீபா பாபா பாபா லரபா லரபா உரகப ரபா லபா ஷந்துரிவு ரீகப ரபா லபா துரபா லபா ரீபா லபா துரபா லபா 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 லபா. எல்லா தடைகள் மாறுகிறது. எல்லா மாமிசத்தின் கிரியைகள் உடைகிறது. ஆமென் 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 ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே. ஒரு வெறுமனாமல நாங்கள் ஆராதித்து போகிறவளா அல்லப்பா. அப்பா அப்பா ஆவிக்குரியவர்களா, ஆவியில மேலாக செல்ல, இன்னும் உம்மில ஆண்டவரே நெருங்க, இன்னும் உம்முடைய அன்பில கிட்டி சேர, உம்முடைய பரிசுத்தத்திலே வாழ ஆண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிற அற்புதத்தை என்னுடைய சொந்த கண்கள் காண போகிறது. கரங்களை தட்டி உங்க சொந்த கண்கள் காண போகிறது. கையிட்டு செய்கிற எல்லா கையின் பிரயாசங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு பெரிய மேன்மையை உயர்வை தரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரே பாபா 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 பாலா ரபா இபாலா பதுரா பல 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 ரி சந்தரல ரபா துரா பல பல ரி கதரல ரபா இபாலா பதுரா பா சந்துரி அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அசைவாடுகிற நேரம், ஆண்டவர் அசைவாடுகிற நேரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உலர்ந்த எலும்புகள் அப்பா உயிர் அடையட்டும் ஆண்டவரே. ரிபா ரபா துரா பல பல ரி கதரல ரபா உரா கபா ரபா துரா பல. எல்லா மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்ள செய்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். யாசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு சொல்லுங்க, அசைவாடு ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று ரபால ரபா உயிர் பெற்று எழட்டும் ஆண்டவரே. சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு வேண்டும். ஐயா அசைவாடு அசைவாடு ஆவியான தேவா. ஐயா அசைவாடு மாமேன் அசைவாடு ஆவியான தேவா. கரங்களை தட்டி ஆமே. உலர்ந்து போன எலும்புகள் ஆண்டவரே உயிரடைய செய்கிறதற்காக
உம்முடைய கரம் எங்கள் சிரசு மீது அமர்ந்ததற்காக அப்பா, நாங்க போகிற வருகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அற்புதத்தை நன்மைகளை காண செய்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. மனிதனுடைய வார்த்தை அல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கக்கூடியது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளது ஆண்டவரே. சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறுத்துவீராக. வருகிற வாரத்துல பெரிய அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிறுவர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் உடைய வல்லமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தொடர செய்யுங்க. அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. வல்லமுள்ள கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் என்றும் என்றும் சதா காலங்களும் அனைவரோடு கூட உண்டாவதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வி மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா.